அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் திமுகவின் அரசியல் சீமான் என்ன செய்ய போகிறார்? இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சியின் ஒன்றிய தலைவரான சேவியர் குமாரோடைய மரணம் அப்படின்றது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளுமே அதிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த தாக்குதல், கொலை மிரட்டல்கள் தற்போது கொலையாகவே மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே திமுகவுடைய வன்மம் நாம் தமிழர் கட்சி மேல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே காட்டியிருக்கு. இனிமே என்னுடைய நிர்வாகிகள் மேல கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா காளியம்மாள் மேல பாட்டில் எறிந்த போதே சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும் நிலையில இந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியை கொண்டு இருக்காங்க, அதுவும் கொடூரமான முறையில் கொண்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சீமான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்னும் இந்த விஷயத்தை சும்மா விட்டுறவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமான் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசாம இருக்க நிலையில இது சம்பந்தமாக இனிமே சீமான் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள போறாரு அப்படின்னு அனைவருமே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. சேவியர் குமாரோடைய மரணம் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமாக நடக்கல அப்படின்னு நம்ம செய்தி வாயிலாகவே தெரிஞ்சிருப்போம். ஒரு உயிர் போயிருக்க நிலைமையில கூட திமுகவுடைய நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாட்டு காவல்துறையும் சரி, யார் மேலேயுமே இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்க காரணத்தினாலதான் தற்போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு உயிராகவே நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாக தான் இன்று காலை பாத்தீங்கன்னா முதல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு காவல்துறை. கன்னியாகுமரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகி மரணம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க கொலைப்படுறது கூட தயங்க மாட்டீங்களா அப்படின்னு திமுகவை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான கோபத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி தக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா சேவியர் குமார் அவர்கள் ஒரு ஆலயத்துல உறுப்பினராகவும் அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியிலையும் உறுப்பினராகவும் அரசு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க நிலைமையில அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடப்பதாகவும் மக்கள் பணத்தை வசூலிச்சு அதை இவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க அப்படின்ற தகவல் அறிஞ்ச பிறகு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது, மக்களை ஏமாத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா சேவியர் குமார் அந்த ஆலயத்துல ஃபாதராக இருக்கக்கூடிய ராபின்சனுக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ராபின்சனுடைய வேலை அப்படின்றது ரொம்ப அதிகமான காணப்பட்ட காரணத்தினால சேவியர் குமார் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா நிறைய மக்களை திரட்டி இது குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. இந்த தருணத்துல தான் பாத்தீங்கன்னா சேவியர் குமார் மேல அந்த ஆலயத்தின் ஃபாதராக இருக்கக்கூடிய ராபின்சன் ரொம்ப கடுமையான கோபம் கொண்டு அவருக்கு நிறைய மிரட்டல்களை கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு ராபின்சனும் திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இருவருமே சேர்ந்து இவருக்கு மிரட்டலை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவரை சர்ச்சுக்கே வர வச்சு கிட்டத்தட்ட 13 பேர் பாத்தீங்கன்னா சேர்ந்து அவரை கொடுமையான முறையில கொண்டு இருக்காங்க. அயன் பாக்ஸ் எடுத்து தலையில அடிச்சு அதுக்கு பிறகு அவருக்கு மண்டையில இருக்கக்கூடிய அவருக்கு மண்டையோட பாத்தீங்கன்னா விரிசல் விடுற அளவுக்கு அடிபட்டிருக்கு. இந்த எல்லா விஷயங்களுமே காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல இருக்கு. பொதுவாகவே திமுக கட்சி ஒரு ரவுடி கட்சி, அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருமே ரவுடியாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கூற்று பாத்தீங்கன்னா ரொம்பவே ஊர்ஜிதமாக உண்மையாக்கியிருக்காங்க இந்த திமுக நிர்வாகிகளும் இந்த ராபின்சனும். மேலும் இந்த தகவல் குறித்து சீமான் அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி திமுக நிர்வாகி எப்போ கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்களோ இவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகளை தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.